Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 832 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சஞ்சயும் புட்டிங்கும் வரத அப்படியே வளைச்சு மாசா காட்டினாங்கல்ல. அதை பார்த்து நம்ம பிஜி பயங்கர ஷாக்ல இருப்பான். அப்ப உள்ளுக்குள்ள பார்த்தா டம்மு டம்மு டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. சொல்ல போனா அந்த இடமே அதிருது. என்னாச்சு, ஏதாச்சும் பில்டிங்க நொறுக்குறாங்களான்னு பார்த்தா ஜிம்பை இருக்கான்ல, அவன் லூஃபியை எழுப்புறதுக்காக டம்மு 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 டம்முன்னு மூஞ்சா குத்திட்டு இருக்கான். ஆனா அவன் எலும்பாம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனும் கத்தி பாப்பான், குத்தி பாப்பான், செவனியா அப்பி பாப்பான். சஞ்சி வேண்டாமாடா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டு பாப்பான். தூக்கத்துல சோறு வேணும்னு சொல்லுவானே தவிர மத்தபடி வேற எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இவனை எழுப்ப ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா தூங்குறதுக்கு முன்னாடி காடு ஃபுல்லா சுத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா டயர்ல தான் இருப்பான். இவனை எழுப்பணும்னா சாப்பாடு தான் தேவை. ஆனா இப்ப சாப்பாடு ரெடி பண்ணி அவனை சாப்பிட வைக்கலாம் டைம் இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அட இப்ப அவங்க ஜாலியா மேல உலா வந்துகிட்டு இருக்காங்க. வந்து இறங்கின உடனே மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைம்ல தான் நம்மளுக்கு இறங்கி வேலையை பார்க்கணும். ஆனா அங்க சஞ்சி எல்லாம் சீரியஸா இருக்க மாதிரியே தெரியல. கீழே இருக்க வின்ஸ்மோக் ஃபேமிலி எல்லாம் சாக போறோம்னு தெரியாமலேயே சந்தோஷத்துல இருப்பானுங்க. பிக் மாமோட ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் மூஞ்சி முரட்டுத்தனமா தான் இருக்கும். ஏன்னா அது மூஞ்சே அப்படித்தான். சிரிக்க சொன்னாலும் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும், முறைக்க சொன்னாலும் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும். அதனால அதை கண்டுக்க தேவையில்லை. மத்தவங்க எல்லாரும் செம ஜாலியா இருப்பாங்க. அப்ப நம்ம சஞ்சியோட மூஞ்சி தான் தாங்கல. புட்டிங்க வெளியில இழுச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா உள்ளுக்குள்ள இன்னைக்கு உன்னை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா, என் கையால தாண்டா உனக்கு இன்னைக்கு ஷாவு, இதெல்லாம் ஒரு மூஞ்சாடா, கண்ணாடியில இந்த மூஞ்சை இப்படி பார்த்தா வாந்தி வந்துடாதான்னு உள்ளுக்குள்ள கழுவி ஊத்திட்டு இருப்பான். இப்படி வெளியில இவன் பயங்கரமா ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். மூக்குல இருந்து ரத்தம்லாம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள மனசாட்சி சொல்லுது, குழந்தை மூஞ்ச வச்சு ஏமாத்திடுவாடா, நம்பாதேன்னு. ஆனா அவன் மூஞ்ச பார்த்தவன கம்ப்ளீட்டா நம்பிடுவான். இப்படி பட்டவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பிக் மாமோட ஆளுகள்லாம் சாதாரண நாள்லயே காது கிளியற அளவுக்கு பாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு வெட்டிங்கு விடுவாங்களா என்ன? செஃப்ங்கெல்லாம் இறங்கி வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அட கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வெட்டிங் கேக்க கொண்டு வர போறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு பில்டப். அதுல இருந்த அந்த மாஸ்டர் செஃப் கையில இருந்த கத்திய வச்சு கீழே ஒரு குத்துவாரு. அந்த இடமே அதிர ஆரம்பிச்சு அடியில இருந்து எல்லாத்தையும் ஒட்டச்சுக்கிட்டு அப்படியே வெட்டிங் கேக்கு மேல வரும். அதை பாத்தீங்கன்னா அது கேக்கா இல்ல கந்தர்வ கோட்டையான்னு டவுட்டா இருக்கும். ஏன்னா பிக்மாமே ஆணு வாயை பழுந்துகிட்டு பாக்குற அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்கும். எல்லாருமே ஜாலியா திங்க வேண்டாமா, அதனால பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. தூரத்துல இருந்து பார்த்தாலுமே அது மட்டும் தனியா தெரியும். அப்படி ஒரு முரட்டு கேக்கு. இதை திங்க விடுவாங்களான்னு தான் டவுட்டா இருக்கு. பிக்மாம் அந்த மாஸ்டர் செஃப் பார்த்துட்டு பாராட்டி தள்ளுவா. யோ வேற லெவல்ல பண்ணிட்டயா, வேற லெவல்ல பண்ணிட்ட, நீ மாசியா அப்படியா இப்படியான்னு புகழ்ந்து தள்ளுவா. அவளோட நாக்கு அப்படியே ரொட்டேஷன் போடுது. எப்பண்டா அதை திம்போன்னு. இதுல மேட்டர் என்ன தெரியுமா? இந்த வெட்டிங் கேக்கு நடுவுல தான் இவங்க ரெண்டு பேத்துக்கு மேரேஜே நடக்க போகுதுன்னா பாருங்க. புட்டிங் பார்த்துட்டு வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு சஞ்சய் கிட்ட சொல்லி என்ஜாய் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அந்த சந்திரமுகி இன்னைக்கு இவனை இந்த இடத்துல தான் வச்சு சம்பவம் பண்ண போறோமான்னு ஆர்வமா இருப்பா. கீழே இருக்கவங்க எல்லாம் ஆஹா புட்டிங் எவ்வளவு அழகா இருக்கான்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிக் மாமா அதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவளுக்கு தேவை அந்த கேக்கு. ஹேவ் ஃபன் गाइस, ஹேவ் ஃபன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளைமேக்ஸ் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ட்விஸ்டா மாற போதும்பா. அதான் அவ வின்ஸ்மோக் ஃபேமிலியை போட்டு தள்ள போறான்னு நம்ம ஆளுக்கு தெரியாதுன்னு ஒரு நம்பிக்கை. சோ ஒரு வழியா அவங்களும் கேக்ல போய் லேண்ட் ஆயாச்சு. இங்க இந்த கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே விஐபி சீட்ஸ்ல உட்கார வைப்பாங்க. ஏன்னா அங்க இருந்து பார்த்தா தான் மேரேஜ் தெளிவா தெரியும். பிக் மாமு ஆணு வாயை பழுந்து பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே ரத்த கலரி ஆக போகுது, சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. அவ மட்டும் இல்ல அவளோட பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. கரெக்டா அந்த கல்யாணம் முட்டியும் போது வின்ஸ்மோக் ஃபேமிலி மொத்தத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க. கண்டிப்பா வின்ஸ்மோக் ஃபேமிலியால எஸ்கேப்பே ஆக முடியாது. கையுக்குள்ள வச்சு கசக்க போறேன்னு பிக் மாமுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க கிட்ட வேற வெப்பன்ஸ் சூட்ஸ்ன்னு எதுவுமே இல்ல. என்ன பண்ண போறாங்களோ? இவங்க எல்லாத்துக்குமே ஷாக் என்னன்னா பிக் மாமோட பொண்ணு இப்படி இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இது வரைக்கும் இவங்க பார்த்த முகர கட்டையெல்லாம் எப்படி இருக்குது? பழைய இரும்பு கடைக்குள்ள போனீங்கன்னா பாத்திரம் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு டிசைன். ஒரு பக்கம் சப்பி, இந்த பக்கம் நெளிஞ்சு, அந்த பக்கம் ஓட்ட போட்டு, இன்னொரு பக்கம் அதை அப்படியே திருப்பி விட்டு மொத்தமா ரோட் ரோலரை வச்சு ஏத்தி எடுத்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான முக அமைப்புகள். அதனாலதான் இவனுங்க யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. சஞ்சிய பலிகடா ஆக்கியலான்னு அனுப்பி விட்டானுங்க. ஆனா அவ இவ்வளவு அழகா இருப்பான்னு இப்பதான் பாக்குறானுங்க. அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா யாரு புட்டிங்க கல்யாணம் பண்றாங்களோ அவங்க பிக் மாமுக்கு அடிமையா அவங்க கூடவே தான் இருக்கணும். அதனால இவங்களுக்கு அதெல்லாம் ஆகாது. அப்ப ரைச்சோ அப்படியே சுத்தி முத்தி நோட் பண்ணுவா. பார்த்தா பிக் மாமோட ஃபேமிலி ஆளுங்க ஃபுல்லா இவங்களை ரவுண்ட் கட்டி இருக்காங்க. சடனா அவங்க அட்டாக் பண்ணா கூட திரும்பி அட்டாக் பண்ண இவங்க கிட்ட ஆயுதம் இல்ல. சோ எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஆல்ரெடி ஜெர்மாக்குன்னு ஒரு கிங்டமே இல்ல. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு கூப்பிட்டு வச்சு இங்க மொத்தமா சம்பவம் பண்ண போறாங்க. அவளுக்கு இப்ப கவலை சஞ்சய பத்தி மட்டும்தான். கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பான்னு ஒரு நம்பிக்கை. நம்பலாமான்னு ஒரு டவுட்டும் வேற. இங்க பெஜியோட ஆளுங்கெல்லாம் சும்மா பக்காவா கன் மாதிரி
ரெடியா இருப்பானுங்க. எப்ப வேணாலும் இறங்கி சம்பவம் பண்ணுவானுங்கன்னு வைங்க. ஆனா லூஃபி இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான். அவனை அடிச்சு பார்த்து மிதிச்சு பார்த்து எலும்பலான உடனே வேற வழி இல்லாம மீட்டை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் எழுப்பி இருப்பாங்க. பையன் எந்திரிச்ச உடனே என்ன தீனி திம்பாங்கிறீங்க, டே மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கணும், என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, அட இருங்கப்பா இதை தின்னுட்டு வந்துடுறேன்பா. அதெல்லாம் முடியாது, நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிம்பை அடிச்சு பிடிச்சு அவனை தூக்கிட்டு ஓடுவான். அப்பவுமே விடாம அங்க இருக்க மீட் எல்லாத்தையுமே அள்ளிக்குவான். டீம் ஆளுக்கே இப்ப லூஃபி மேல நம்பிக்கை இல்ல போல, எல்லாருமே பேந்த முழிப்பாங்க. இங்க இவங்க ரெண்டு நிக்க வச்சுட்டு வளைச்சு டைலாக் போயிட்டு இருக்குன்னு வைங்க. அந்த டைம் லூஃபி இங்க கத்திட்டே ஓடுவான், சீக்கிரம் டைம் இல்லன்னு. ஏண்டா எல்லா வேலையும் பண்ணிட்டு டைம் இல்லன்னு நீ சொல்றியா, வாய மூடில தூக்கி போட்டு மிதிப்பேன் வாங்கி. இப்ப எல்லாருமே மிரர் டைமென்ஷன் வழியா ஓடிட்டு இருக்காங்க. இங்க அத்தனை பேத்துக்கு ஆர்வம், கல்யாணம் முடிஞ்ச உடனே சம்பவம்னு. ஆனா அந்த வின்ஸ்மோக் முட்டா பையன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நார்த் ப்ளூவே நமக்கு சொந்தம்டான்னு சந்தோஷத்துல இருக்கான். சோ இப்படி எல்லாருமே ஆர்வமா வெட்டிங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கேட்டகரிங்கிறவன் ஃபியூச்சரை பார்ப்பான், எப்படி அந்த சஞ்சி சாக போறான்னு. ஆனா கடைசியில பார்த்தா அவன் சாக மாட்டான். நம்ம புட்டிங்க கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. ஸ்மூத்தி என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பா. அதை பார்த்த பிஜிக்குமே ஷாக்கு, ஐயோ அவன் ஃபியூச்சரை பார்த்துட்டான் போலேன்னு. அப்ப அவன் மூஞ்சில போட்டிருக்காலே துணி, அதை சஞ்சி ஓபன் பண்ண போவான். எல்லாருக்கும் ஆர்வம், ஏன்னா ஓபன் பண்ண உடனே சுடுறதான் பிளான். அவ பிளான் மட்டும் இல்ல, எல்லாரோட பிளானும் அதுக்கப்புறம் தானே ஸ்டார்ட் ஆகவே போகுது. சோ சக்குன்னு ஷாக்ல எல்லாரோட மூஞ்சியை காட்டுவாங்க. அம்புட்டு ஒரு ஆர்வம், அவ சுடுறாளா இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் ட்விஸ்ட் நடந்துச்சா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!